பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வேதம் நமக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் என்னிலும், அதாவது நாம் தேவனிடத்திலும் தேவனுடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்கிறது எதுவானாலும் அதை அந்த தகப்பன் நமக்காக செய்ய வல்லமையுள்ளவர். ஆமென். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், நாம் தேவனிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார், அவர் வாஞ்சிக்கிறார். அது எப்படின்னா, ஆழமாய் தேவனிடத்தில் அதிகமாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு டம்ளர்ல ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து அந்த தண்ணியிலே கொஞ்சம் உப்பை போட்டு பாருங்க, வித்தின் மினிட்ல அந்த உப்பை காணாம போயிடும். அது எங்க போச்சுன்னே தெரியாது. எப்படின்னா, அந்த தண்ணியோடு சேர்ந்து அது கரைந்து போகும். நமக்கு தெரியுமே, அந்த தண்ணியோடு சேர்ந்து உப்பு கரைந்து தண்ணியும் உப்பும் ஒன்றாகிவிடும். திரும்ப அந்த உப்பை நாம தனியா பார்க்க முடியாது. இது நமக்கு தெரியும். அதே போல அந்த தண்ணீரிலே உப்பு கரைவது போல நாமும் தேவனோடு கூட நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக, தேவனோடு கூட அவரோடு கூட நம்மில் அவர் வாசம் பண்ணினார், அவர் நம்மில் நிலைத்திருந்தார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, செம்மைப்படுத்த, சீர்படுத்த அந்த தகப்பன், ஆமென், அவரால் ஆகும், அவரால் கூடும், அந்த தகப்பன் நமக்காக செய்வார் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை நமக்காக செய்வார். அநேக முறை ஜபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் செலுத்தியும் பதில் வராத ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இன்றைக்கு உங்களிடத்திலே நான் சொல்கிறேன், தேவ சமூகத்திலே நிலைத்திருங்க, அவரோடு கூட இருங்க, அவரோடு கூட நாம் நிலைத்திருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்வார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென், ஆமென்.